உண்மையிலே இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லணும். அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு 15 செகண்ட் இருக்குல்ல, அந்த 15 செகண்ட் இன்னைக்கான எபிசோட தூக்கி நிப்பாட்டினதே பார்த்தீங்கன்னா அந்த 15 செகண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கதறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ அப்படி பண்ணிட்டான், என்ன ப்ரோ அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் கதறாங்க. கதறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஓகே அவனை பிடிச்சிருக்கு, முத்துவை பிடிச்சிருக்கு அப்படின்ற ரீசனு. இன்னொன்று, இவ்வளோ நாள் நம்ம சப்போர்ட் பண்ண ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டான். அந்த டிசிஷன் இன்கேஸ் ஏதாவது சொதப்பிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஆதங்கம், கோவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வந்து கமெண்ட்ல எப்படி ப்ரோ அப்படி பண்ணுவான், அவன் எப்படி அந்த அளவுக்கு அவன் ரிஸ்க் எடுக்கிறான், ஓகே இவ்வளோ பேர் அவனை சப்போர்ட் பண்ணுறமே அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பான் அப்படின்ற மாதிரி அந்த பாசத்தில் வந்து அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்துறதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அந்த 15 செகண்ட் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே இருக்க, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா மொத்த பேர் அப்படின்னா எப்படி சொல்லுது நகத்தை கடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹீட் ஒரு மாதிரி அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் வருவானா இல்லையா அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட ஒன் பை ஒன்னாக போயிடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்னைக்கான பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம வீட்டில் அப்படி ஜாலியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்லையும் பொங்கல் செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட 2 கெஸ்ட் வந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு நடிச்சிருக்காரு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருந்தாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு லாஸ்ட்லேயும் இவர் அவர் பேர் என்ன ஹரியா, ஸோ ஹரிபாஸ்கர், ஸோ இவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மதியானம் வரைக்கும் இதுலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சாங்க, அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அமுச்சு விட்டாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் இவங்கலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த டேபிளை க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொந்தளிச்சாங்க. அந்த இடத்துல பவித்ரா ஏமா உனக்கு சுத்தம்னு இப்படி சாகுற அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கலாம் இப்படியாமா, அதாவது இப்போ எப்படி சொல்றது, அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, எல்லாருமே ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா குத்த வச்சிருக்காங்க, இப்பயே வந்து க்ளீன் பண்ணுங்க, உனக்கு பொறுப்பு இருக்கு, ஆனால் பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட பருப்பெல்லாம் கழற்றியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க போல க்ளீன் பண்ணுறதுல. அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா போய் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதா நீங்கள் மட்டும் க்ளீன் பண்ணிடணும். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு புலம்புறது ஏன் வரலன்னு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிக்ட் இல்லை அவங்கள பொறுப்பாக இருக்கலாம் வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு இவ்வளோ பொறுப்பாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இவ்வளோ பேர் சுற்றி சொல்கிறாங்க, ஏன் பவித்ரா நீங்கள் வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்காதீங்க, இன்கேஸ் அவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்கன்னா போய் நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறதையும் கேட்காம நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்ல எதுக்கு நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க அப்படின்ற அதே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதே தாட்டில் அவங்க இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஒரு பக்கம் அதை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு இன்டென்ஷனில் பார்க்கும்போது ஓகே அந்த பொண்ணு சொல்கிறது என்னப்பா தப்பு இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கூப்பிடுது, போய் க்ளீன் பண்ண வேண்டியதுனா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடில் நம்ம எல்லாம் ஒரு வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா களைப்பாக உட்காந்துருப்போம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், ஒரு ½ hour கழிச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்பயே க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யாராவது சொன்னா வச்சுக்கோங்க பயங்கரமாக ஹிட் ஆகும்ல, அந்த மொமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மற்ற பேருக்கு எல்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திரும்ப பேசினாங்க. இருந்தாலும் பவித்ரா அதை ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான சம்பவம், ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோட்லேயே முக்கியமான சம்பவம் 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி மேட்ரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேட்ரு. ஸோ முதல்ல இந்த பொட்டி மேட்ரை பார்த்துருவோம் ஓகேங்களா. இந்த பொட்டியில் வந்து முதல்ல இந்த பணப்பொட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் கிட்டத்தட்ட 3 வாரமாக பேசிட்டு இருந்தாங்க. அப்பயே பிக் பாஸ் டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க போல, இவனுங்க ரொம்ப பணப்பட்டி மேலே ஆர்வமாக இருக்கானுங்க, இவனுங்களை சும்மாலாம் விடக்கூடாது, இதில் ஒரு செக் வச்சு இவனுங்களை வந்து அப்படி சொல்றது அதில் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இத்தனை சீசன் இருந்த மாதிரி நார்மலாக பணப்பட்டி வச்சா இவனுங்களுக்குள்ளே அந்த பணப்பொட்டிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கானுங்க. ஸோ அதிகமான அமௌண்ட் ஒரு 16 லட்சம் கிட்ட 17 லட்சம் கிட்ட வந்தால் தான் எடுப்பானுங்க அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது ட்விஸ்ட்னு சொல்றத விட பிக் பாஸ் டீமோட விஜய் டிவியோட கஞ்சத்தனம் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ட்விஸ்ட் வச்சதெல்லாம் ஓகே, அதாவது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சதெல்லாம் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு உண்மையில செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த 50 லட்சம் பிரைஸ் மணிலேருந்து அவங்க எடுத்து இது பண்ணாங்க பாருங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது கிணத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வின்னருக்கான பிரைஸ் மணி 50 லட்சம் தான். இது வந்து இப்போ செட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து 8 சீசனுக்கு முன்னாடி முதல் சீசனில் வின்னரோட பிரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 50 லட்சம். இப்போ 8வது சீசன்லையும் பார்த்தீங்கன்னா அதே 50 லட்சம் தான். எல்லாமே மாறுது, இன்ஃப்ளேஷன்லாம் வருது, ஸோ எல்லாம் மாறும், விலைவாசி எல்லாமே ஏறுது. ஆனால் இந்த 50 லட்சம் பிரைஸ் மணி மட்டும் ஏறவே ஏறாது. ஆனால் இவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ்க்கான காஸ்ட் எல்லாமே ஏறுது தானே செய்யும். ஸோ ஷோக்கான எல்லாமே ஏறுது. ஆனால் இந்த பிரைஸ் மணி மட்டும் ஏன்டா ஏற்ற மாட்டேங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே எனக்குள்ள பர்சனலாக இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, எல்லா இப்போ ஹோஸ்ட்டுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கான எப்படி பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடியிலிருந்து 100 கோடி கிட்ட போகுது, 130 கோடி வரைக்கும் போகுது. ஸோ இவங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் மாறும் போது பிரைஸ் மணியை மட்டும் கொஞ்சம் மாற்றினா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு, நிறைய பேருக்கு தோணிருக்கும் ஆபியஸா. ஸோ இதில் மாற்றுவாங்க கொஞ்சம் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா குறைக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த பணப்பெட்டியில் வைக்கிற அமௌண்ட்டும் இதில் இருந்து அமௌண்ட் பிடிங்கி தான் அதில் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக தோணுது.
ஓப்பனாக சொல்ல ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக போடுது. அதாவது அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணால் போதும், இதுக்கு மேலே இவங்களுக்கு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அவங்க கஞ்சத்தனத்தை வந்து இதில் காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். பணப்பட்டி ஒரு மூலையில் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும், குறிப்பிட்ட செகண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம், அதுக்குள்ளே போய் அந்த பணப்பட்டி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதில் யார் வந்து முன்னாடி பிளாஸ்மா முன்னாடி முதல்ல நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரயன் 2 பேருமே ஓடி வந்துட்டாங்க. மிச்ச பேர்லாம் கொஞ்சம் அல்லில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பயப்படுறது தப்பாக கரெக்டானுங்கிறத கரெக்ட் தான். ஏன்னா ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான விஷயம். ஏன்னா நீங்க பணப்பட்டியை போய் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணமும் இல்லைன்ட்டாங்க. அந்த பணமும் இல்லை, ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியும் போகணும் அப்படின்னும் போது அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். இன்கேஸ் அந்த பணப்பட்டி எடுத்துட்டு பணத்தை நீங்க வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ள தான் போக முடியாது, பணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க. ஓகே பெட்டரா இருக்கு, ஒரு 10 லட்சம் இருக்கா போய் எடுக்க ட்ரை பண்றோம், இன்கேஸ் வேற ஆளி இல்லை வீட்டுக்குள்ள வந்தா அது ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்திருக்கும். எப்போ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணப்பொட்டி வந்து எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வரலன்னா ரெண்டுமே இல்லை, பணமும் இல்லை சான்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே டவுட் தான் இருக்கும். ஸோ அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது வந்து க்ளீனாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான மேட்ரு, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணப்பொட்டி எடுக்கிறது இது எல்லாமே ஒரு பக்கம், ஓடுறது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருங்க. ஒரு பக்கம் அந்த பயம், அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ப்ரெஷர்ன்றது இப்போ நம்ம பணப்போட்டி எடுக்க போகிறது வரதெல்லாம் இல்லை, இந்த 100 நாள் கிட்டத்தட்ட அவங்களோட எஃபோர்ட்டை போட்டு, எல்லாருமே சொல்கிறேன் அந்த எஃபோர்ட்டை போட்டு 100 நாள் கழிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 100 நாளோட எஃபோர்ட் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக தோணுது. ஏன்னா அந்த மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 100 நாளோட எஃபோர்ட் வேஸ்ட்டாக போயிடும். யாராக வேணா இருக்கட்டுமே, 100 நாளுக்கு இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்துட்டு கடைசியில் இந்த 15 செகண்ட் வர்சஸ் 100 நாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 15 செகண்டில் தோத்துட்டு அந்த 100 நாள் எஃபோர்ட்டும் வீணாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்க சொல்ல அதில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்களா, அது உண்மையிலே பெரிய விஷயம். நான் எதனால அதுவும் முத்துக்குமரன் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன்னா, ஒருத்தர் டைட்டில் அடிக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு, டைட்டில் நீ தான் அடிப்பா அப்படின்ற மாதிரி இத்தனை பேர் வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டாங்க. ஆப்வியஸா முத்துக்குமரனுக்கு அப்ப தெரிஞ்சுக்கோ, ஸோ நம்ம டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். ஒருத்தன் வந்து டைட்டில் பக்கத்தில், டைட்டில்லாம் எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, எனக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, அது 50,000 இல்லை 5 ரூபாவோ எவ்வளோ வேணா இருக்கட்டும், நான் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பார்த்தீங்களா, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பயப்படாமல் எடுத்த ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னது. ஏன்னா அந்த ரிஸ்க்கை வந்து எத்தனை பேர் எடுப்பாங்க, பிக் பாஸ் அதான் சொன்னார், ரொம்ப எப்படி சொல்லுது தைரியமான ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி சொன்னது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கும் தெரியும் என்னடா இவன் பொசுக்கு இப்படி முடிவு எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அதை பார்த்த முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னடா இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு. எடுத்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் சரியான பயத்தில் இருந்தார். வீட்டுக்குள்ள இருக்க மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் இருந்தாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. ரவீந்தர் இருக்கார்ல, அவர்லாம் ஒரு பக்கம் கதறாரு, சாச்சனா ஒரு பக்கம் கதறுது, மற்ற கண்டஸ்டன்ட் இப்போ வந்தாங்களே தர்ஷிகா, எல்லாரும் மூஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஈயாடுது, ஒரு பக்கம் சௌந்தர்யா ஒரு பக்கம் கதறாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் கதறாங்க. மொத்த பேருக்கு என்னன்னா என்னடா இவன் இப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் என்ன இருந்தது. இன்கேஸ் ரயன் போயிருந்தா கூட இவ்வளோ இம்பாக்ட் இருந்திருக்காது. ஏன்னா ரயன் கப்படிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயம் தான். ரயனுக்குமே தெரியும், மற்றவங்களுக்குமே தெரியும். ஆனால் முத்து வந்து கப்படிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்க ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும் போது எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, இவன் எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்றான், ஒரு 50,000 ரூபாய்க்கு பண்றானே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா முத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. இந்த 50,000 மேட்டர் இல்லை, இந்த 50 லட்சத்தில் 40 லட்சம் கூட போட்டுமே, 10 லட்சம் டைட்டில் வினர் கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்ல இப்போ என்ன நம்பி ஒரு விஷயம் டாஸ்க்னு ஒன்று வருதுன்னா, அதில் கடைசி வரைக்கும் எல்லாத்துலையும் என்னோட பங்களிப்பு இருக்கணும், எல்லா டாஸ்க்லையும் என்னோட பங்களிப்பை கொடுத்துட்டேன், இது கடைசி டாஸ்க், இதுலேயும் என்னோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாப்ல பார்த்தீங்களா. உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் மேட்ரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதையே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் உருட்டுறா, ஒரு விஷயம் போயிட்டு வந்துட்டு அதை பற்றியே திருப்பி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும்டா, அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. நெகட்டிவ் பிஆர்னு ஒரு விஷயம் சொன்னால் மட்டும் கஷ்டமாக இருக்கு ஒரு டீமுக்கு. இருந்தாலும் ஒருத்தர் எஃபர்ட், அந்த எஃபர்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா 2-3 பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இன்னும் பீத்திக்கிட்டு இருக்கான் பாரு, வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் பீத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்னு நம்மளால சொல்கிறாங்க. இது எப்படி தான் உங்களால் பேச முடியுது அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தில் அழுதுட்டாங்க. எனக்கு வந்து பண்ணணும்னு இருக்கு, ஆனால் என்னால் வர முடியல, என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு வெளியே போகணுமே அப்படின்ற ஒரு பயம். அவ்வளோ ஒரு சீரியஸான மூமெண்ட் அது. ஸோ அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் போய் பண்ணிட்டு வந்தா அதை பற்றி ஒரு 1 hour பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஆனால் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வன்மத்தில் சுத்துறானுங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் இதுக்கப்புறம் அன்சிதா மேட்டர் வரும். அன்சிதா மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்சிதா உள்ள வந்து அந்த பிஆர் டாபிக் எடுத்தாங்க. எதுக்குன்னா சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உன்னை எல்லாம் அடிச்சிட்டாங்க, ஸோ அதனால வா உன்னை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம ஒரு ஹக் கொடுத்துட்டு, அதுக்கடுத்து இந்த பக்கம் ரவீந்திர தலைவர் 2 கொட்டு கொட்டின மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தது. அதாவது முத்துக்கு தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஆர் டீம் இருக்கு, பிஆர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரவீந்திர சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ரவீந்திர சொன்னது கரெக்டாக தப்பான்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் கரெக்ட்னு கூட சொல்லலாம், ஆனால் ஒரு பக்கத்தில் தப்பு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆமாம் ஒரு பக்கம் பிஆர்னு வச்சுப்போமே. ஆனால் பிஆரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெய்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பே பண்ணி வைக்கிறவங்கள தான் பிஆர்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஏஜென்சி, அதாவது சுரிதா வந்து கடைசியில் பேசியிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா பிஆர்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்தோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் உள்ள வந்து இந்த இடத்துல சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ளே பிஆர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது காசு வாங்கிட்டு ஏதோ வேலை செய்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆச்சு. அது அன்சிதாவோட கணிப்பு வந்துட்டு ரொம்பவே தப்பாக இருக்குது. மொத்த பேரும் முத்துக்கு ஜாலரா அடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இது வந்து
விதத்துல பிஆர் என்ற வார்த்தை அதோட மீனிங்கே என்னன்னு தெரியாம பேசுறாங்களா இல்ல வேணும்னே அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பேசுறாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் அவங்க சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பிஆர் அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்றது ரொம்பவே தப்பு. அதனால தான் முத்துக்குமார் அங்கேயும் சொல்லியிருப்பாரு, அவங்க என் அன்புல வந்து என்னோட என் மேல இருக்க அன்பை காமிக்கிறாங்க, அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நான் பிஆர் அப்படின்னு நம்ம சொல்ல ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னா அன்சிதா எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, இல்ல முத்து நீ ஒரு உழைப்பு போட்டு இங்க வந்திருக்க, ஆனா நாளைக்கு நீ ஜெயிச்சுனா இவங்களால தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு நம்ம கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம அன்சிதா சொல்றாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தா அது கரெக்ட்னு தோணும். ஆனா அவங்க அதுக்காக அதை பண்றாங்களா, இப்ப நான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப சுனிதா வந்து அந்த ஒரு நேமுக்காக முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு முத்து ஜெயிக்கணும், முத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு கண்டஸ்டன்டா இன்னொரு கண்டஸ்டன்ட் ஜெயிக்கணும்னு ஒரு சப்போர்ட் இருந்தா அதை காமிக்க தான் செய்வாங்க. இந்த இடத்துல என்ன தெரியும் பிரச்சனை, அது ரவீந்தர்ன்றதுனால பிரச்சனை. இப்ப சுனிதாவால அது பிரச்சனை வந்து கேட்டா இல்ல, ரவீந்தர் வந்து அங்க சப்போர்ட் பண்றதால ஒரு ரிவ்யூவர், சோ அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால இப்ப மொத்த பேர் என்ன பண்றாங்க பாத்தியா பிஆர் டீம் வந்து உள்ளே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா ஒருத்த வந்து இப்ப இது அன்சிதாவே என்ன சொன்னாங்க, சுனிதாவும் அன்சிதாவும் கடைசியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே, அப்ப ரெண்டு பேர் டிஸ்கஷன் என்னவா இருந்தது, ஆக்சுவலா சுனிதா சொல்றாங்க நீ எப்படி பிஆர்னு சொல்லுவ, காசு வாங்கிட்டு பண்ணாதானே பிஆர், ரவீந்தர் என்ன காசு வாங்கிட்டு பண்ணாரு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இங்க வந்து சௌந்தர்யா எல்லாருமே என்ன சொல்றாங்க பிஆர் பிஆர்னு அட்டாக் பண்றாங்க. ஆனா ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு, அவங்கள நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே நடிகை. ஏன்னா என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து ஜாக்லினோட பிஆர் டீம் போய் அடிச்சிருக்கு போல. இந்த மாதிரி வந்து அன்சிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் டஃப் போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அன்சிதா போட்டு கழுவி ஊத்திருக்காங்க போல. ஸோ அது வந்து தாக்கத்தலுக்கு உள்ளார்ந்தால அன்சிதா என்ன சொல்றாங்க, அவங்களோட பிஆர் டீம் என்ன எப்படிலாம் திரும்ப அட்டாக் பண்ணிச்சு, எம்எல்ஏ எப்படி திரும்ப நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன மேட்டர்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாக்லினுக்கும் பிஆர் டீம் இருக்கு. ஆனா என்ன மேட்டர்னா எல்லாம் எதுக்கு சௌந்தர்யா வடிக்கிறீங்க, சௌந்தர்யா மட்டும் தான் பிஆர் டீம் வச்சிருக்கா, ஜாக்லின் தானே வச்சிருக்கு அப்படின்னு நம்ம டாபிக் வருது. ஆனா அந்த இடத்துல சுனிதா என்ன சொல்றாங்கன்னா, அப்போ உனக்கு ஜாக்லின் அடிக்கணும்னு இருந்தா ஜாக்லினை போட்டு அடி பிஆர் டீம் வச்சிருக்கேன், நான் வந்து எனக்கு சௌந்தர்யா அடிக்கணும்னு இருந்தது. ஏன்னா சௌந்தர்யா உனக்கு எப்படி ஜாக்லின் பிஆர் டீம் உன்ன அட்டாக் பண்ணுச்சோ எனக்கு சௌந்தர்யா பிஆர் டீம் என்ன அட்டாக் பண்ணுச்சு, நெகட்டிவ் பிஆர் ஒர்க் வந்து பண்ணுச்சு, அதனால எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன் அப்படின்றா முடிச்சுட்டு போனோம். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, இன்னொருத்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும் வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் காசு கொடுத்து ஒரு விஷயத்தை பண்றானா நீ பிஆர் ஒர்க் பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒருத்தன் சப்போர்ட் பண்றதுலாம் நீ பிஆர்னு சொன்னா பிஆருக்கான ஒரு எப்படி சொல்றது, அது வந்து கிட்டத்தட்ட நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கு, வெளியே இருந்தா என்ன தப்பு. அது அன்சிதா வந்து அந்த இடத்துல ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஆமா உனக்கு பிஆர் டீம் வெளியே இருக்க தான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உனக்கு பிஆர் டீம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, அப்ப அது கரெக்ட் இதுவும் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்களா. இங்க என்ன மேட்டர்னா இப்ப அன்சிதாக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிக்க வைக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்ப சௌந்தர்யாக்கு எக்ஸாம்பிளுக்கு அன்சிதா வந்து சௌந்தர்யா நீ ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அது பிஆர் ஒர்க்கா ஆயிடாது. ஏன்னா இந்த இடத்துல உன்னோட சப்போர்ட்டை சௌந்தர்யா கொடுக்குற அப்படின்னும் போது அது கரெக்டான விஷயம் தான், நல்ல விஷயம் தான். அந்த ரவீந்தர் ரிவ்யூவர் அப்படின்றதுனால இப்படி ஒரு டேக் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் வெளியே இருந்து பண்ணா கூட நீங்க இதை சொல்லிக்கலாம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள இருந்து சப்போர்ட் பண்றதால நீங்க இப்படி ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா கேட்டீங்கன்னா எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஒரு ரிவ்யூவர் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் பார்க்கும்போது அவங்க எதுக்கு வீட்டுக்குள்ள விடுறீங்க, அவர் வீட்டுக்குள்ளே விட்டுற கூடாதுல, ஒரு ரிவ்யூவர் பா, அவர் இன்கேஸ் யாருக்கா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவன் சப்போர்ட் பண்ணி எவனும் ஜெயிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஓகேங்களா, இப்ப சௌந்தர்யா ஒர்க்கே போடாம இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, சௌந்தர்யோட ரியாக்ஷன் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஆர் டீம் என்ன பண்ண முடியும், ஒன்னு அவங்களை ப்ரோமோட் பண்ண முடியும், இல்ல மத்த கண்டஸ்டன்ட் மேல நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண முடியும். இப்ப கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டு கிளிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா, அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பிஆர் டீமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களாம். அங்கே அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அங்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர பிஆர்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேயே கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க அவங்களும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த விஷயத்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா முத்துக்குமரன் பிஆர் டீமை வந்து இது அன்சிதா வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதுதாண்டா உங்களுக்கு வேணும், இந்த அளவுக்கு உருட்டாதடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னொன்று அந்த போயிட்டு அந்த டாஸ்க்கு 15 செகண்ட் ஒன்று பண்ணிட்டு வந்தார்ல, அந்த விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 1 hour பேசிக்கிட்டே இருக்கான், எந்த அளவுக்கு பீத்திக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி அதையும் போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை, இந்த நெகட்டிவிட்டி ஏன்டா இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கண்டஸ்டன்ட் எல்லா டீமுக்குமே பொதுவாக சொல்றேங்க, எல்லா சப்போர்ட்டர்ஸுக்குமே பொதுவாக சொல்றேன், உங்க கண்டஸ்டன்ட் வந்து ஒரு விஷயம் சௌந்தர்யா ஒரு விஷயம் பெட்டரா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை தூக்கி வச்சு பேசுங்க. பெட்டரா பண்ணலன்னா மூடிக்கிட்டு உட்காருங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பெட்டரா பண்றானா அதுல ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியுமா, அவன் அதை பத்தி எதுக்கு பேசுறான் பாரு, எப்படி பீத்திக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி வச்சு அடிக்கிறது. ஏன்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, அதாவது உங்க கண்டஸ்டன்ட் கிட்ட பொட்டன்ஷியல் இல்லை, ஒரு விஷயம் பண்ணலன்னா அதை ஏன்டா இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பர்சனலா இது யாரா வேணா இருக்கட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவித்ரா ஒரு விஷயம் பண்றாங்களா, பவித்ரா ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை பெருசா பேசுங்க. பவித்ரா ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சொல்றது, அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்றதுக்கோசம், அவங்க பிஆர் டீம் காசு வாங்கிட்டதுமேன்றதுக்கோசம் இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷால போட்டு அடிச்சா அது எந்த அளவுக்கு கேவலமான விஷயமா இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயம். பிஆர்ன்றது ஒரு லெவல் மீறி அப்டேட் ஆகிட்டே இருக்கு, அதாவது வருஷத்துக்கு வருஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இந்த பிஆர் டாபிக் இதோட விடுவோம், இது கேவலம் கெட்ட விஷயம். எனிவேஸ் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஓட்டு போடுங்க. அதாவது உங்களோட சப்போர்ட்டர்ஸ் யாரா
யாராக இருந்தாலும் சரி, சௌந்தர்யாவாக இருக்கட்டும், முத்துக்குமரன் ஆட்டம் யாராக வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு உங்களோட ஓட்டை போய் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்லையோ இல்லை அஃபிஷியல் அந்த மிஸ்கால்லையோ ஏதோ ஒன்று கொடுத்து ஓட்டை போட்டு சொல்லுங்க. ஏன்னா நம்ம என்னதான் அன்அஃபிஷியல் ஓட்டு போட்டாலும் அங்கே ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை. ஓகேங்களா? நம்ம முத்துக்குமரன் இதில் டாப்பில் இருக்காரு, சௌந்தர்யா வந்து 2வது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் பெருசாக பேசிக்கிட்டாலுமே அஃபிஷியல் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாறிச்சுன்னு வானுங்க, என்ன வேணா உருட்டுவானுங்க. ஸோ எப்படி வேணா நடக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த பொட்டியே நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா முத்துக்குமரன் ட்ரை பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காப்ல. ஸோ இதுக்கப்புறம் எவன் போட்டி எடுக்க போகிறான், இந்த போட்டி எடுக்கிற முயற்சியில் எவன் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியே நின்று மொத்தமாக முடிஞ்சு விட போகுது அப்படின்ற தெரியல. ஏன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ முத்துக்குமரன் மட்டும் அந்த 15 செகண்டில் வராமல் அந்த பொட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில ஸ்லிப் ஆயிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சமயத்தில் பொட்டி மட்டும் கையில ஸ்லிப் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கான சாப்டரே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். டிஆர்பி எகிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு பிச்சுக்கிட்டு போயிருக்கும் இன்னைக்கு. ஆனால் மொத்த பேர் எவ்வளோ பேர் இன்னைக்கு அந்த கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ பேர் ப்ரோ எனக்கு அப்படி பயமாக இருந்தது, பதட்டமாக இருந்தது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்கேஸ் பொட்டி கீழே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பயங்கரமாக மன உடைச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னார், இந்த 50,000 எனக்கு மேட்டரே இல்லை, இது தீபக் அண்ணனுக்கு தான் கொடுக்க போகிறேன், அவர் தான் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அசல்ட்டாக சொல்கிறாப்புல. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வெளியே இருந்து தோணுச்சு, 50,000 ஒரு மேட்ரே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அந்த டாஸ்க்கை விளையாடணும் அப்படின்ற இன்டென்ஷனில் ஒரு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திருப்பி நான் பண்ணுவேன், அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார்ல. அதை பார்க்கும்போது ஏன்டா உன்னை சப்போர்ட் பண்ணுறவங்கள ஏன்டா இந்த மாதிரி சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. ஏன்னா மொத்த பேர் கமெண்ட்டில் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது அதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் கடைசி ஒரு டாபிக் ஒன்று பேசிக்கிறேன். அஜித்னு நினைக்கிறேன், தலை அஜித்னு ஒரு பர்சன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோ நினைக்கிறேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அதோட கமெண்ட்ஸ் அது இதில் பார்த்தேன். சூப்பர் தேங்க்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணுறீங்க, என்னோட சப்போர்ட்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. அவரோட ஐடி வந்து தலை அஜித்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, அதுதான் வச்சிருந்தாரு அவர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதிலே சொன்னேன், இருந்தாலும் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன மேட்டர்னா அவரோட சப்போர்ட் வந்து இப்போ இந்த இடத்துல யாருக்கிட்டையும் சப்போர்ட் கேட்கல. ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு விஷயம் ரெகக்னைஸ் பண்ணல. ஸோ அதனால தான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இனிவே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னைக்கான ஷோ ஓவரால் ஷோ பார்க்கும்போது எத்தனை பேர் பதட்டமாக இருந்தீங்க அப்படின்றத மறக்காம முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.